நேத்து காலையில இருந்து சிவன் நம்மள வான்னு கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனாலதான் டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சி 4 மணிக்கெல்லாம் தஞ்சாவூர் வந்துட்டோம். தஞ்சாவூர் போனா அங்க இருக்க டவுன் பஸ்ல போறதுக்கு நான் கொஞ்சம் குஷியாயிருவேன். ஒவ்வொரு டைமும் ஒரு புது பாடல். இன்னைக்கு இந்த பாடல் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டு பாருங்க, கும்தாவா இருந்துச்சு. தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி பட்டுக்கோட்டை தான் வந்திருக்கோம். இங்க மியாமி கஃபேன்னு ஒரு கடை இருக்கு. நமக்கு எப்படி கோயிலுக்கு போறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அங்க டீ குடிக்கிறது அவ்வளவு முக்கியம். இதுதான் அந்த மியாமி கஃபே. எப்ப வந்தாலும் இங்க டீ குடிக்காம நான் போனதே இல்லை. அதுலயும் அந்த இஞ்சி டீ. டீயும் குடிச்சாச்சு. இனி நமக்கு எந்த வேலையும் இல்லை. சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு நண்பர்களே, இந்த வெதர் விஷயத்துல கோயம்புத்தூர் எவ்வளவோ பரவாயில்ல. ஐயோ சரியான வெயிலுங்க. அதுக்காக வந்து ஒரு ரோஸ் மில்க் அடிச்சுட்டு அது பத்தலன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கி குடிச்சேன். அது ஃப்ரூட் மிக்ஸே இல்லைங்க. இதுக்கே பாடி தாங்கல. இனி இங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் போனோம். தஞ்சாவூர்ல இருக்க தம்பி விலாஸ் தான் வந்தோம். போன தடவை இங்க வரும்போது சோறு கிடைக்கல, மீல்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரியான பசி. ஒரு பிடிக்கலான்னு ஒரு பிரியாணி வாங்கிட்டேன். தஞ்சாவூர்ல எங்க சாப்பிட்டாலுமே அருமையா தான் இருக்கு. அப்படியே அந்த பிரியாணி கூட கபாபும் சர்பத்தும் வாங்கி குடிச்சாச்சு. அருமையான மதிய உணவு நண்பர்களே. இனி இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம ரூமுக்கு கிளம்பணும். எப்படா ரூம் போவோம் போய் படுத்து தூங்குவோனே இருந்துச்சு. வந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ரெடி ஆயிட்டு நம்ம ஸ்டேக்கு கீழே ஒரு டீ கடை இருக்கு. இங்கேயும் இஞ்சி டீ ரொம்ப அருமையா இருக்கும். இங்க என்னன்னா சுகருக்கு பதிலாக நீங்க வெல்லம் கூட போட்டு வாங்கிக்கலாம். அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும். டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம ஆட்டோ பிடிச்சி நம்ம எதுக்கு வந்தோமோ அதுக்காக கிளம்பியாச்சு. எல்லா மாசமும் கண்டிப்பா ஒரு தடவையாவது பெரிய கோயில் வந்துருவேன். நண்பர்களே, எதுக்கு வந்தோமோ அதுக்கு வந்தாச்சு. வந்து சாமிக்காக பூ வாங்கிட்டு அப்படியே உள்ள மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாச்சு. நான் பல தடவை வந்திருக்கேன். எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உள்ள அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பெல்லாம் இருக்கு. சரி ஓகே, அண்ணன் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு பக்தி மூட்ல தான் இருக்க போறேன். வெளியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ள சாமி பார்க்க வந்தா எனக்கு சரியான ஷாக்கு. இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கல. போய் சிவனையும் பார்த்துட்டு நம்ம கையில இந்த ருத்ராட்சம் கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மள்ட்ட புலம்ப வந்துட்டேன். அப்பனே வேலவா, நான் நினைச்ச காரியம் மட்டும் நிறைவேறிச்சுனா உனக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீட்டுக்கு வந்து மாசம் வந்து விடாம மொட்டை அடிக்கிற முருகா. புலம்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு புல் தர இருக்கும். அதுல உட்காந்து நம்ம தியானத்தை தொடங்கியாச்சு. நண்பர்களே, கோயில் அழகா இருக்குல்ல. அங்கிருந்து கிளம்பும் போது வீட்டுக்கு கொஞ்சம் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இருந்த டயர்டுக்கு பக்கத்துல போய் ஒரு நன்னாரி சர்பத் சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனா ஒரு பர்மீஸ் கடை இருக்கும். அங்க போய் வாழைப்பூ வடை, சூப்பு, முட்டை எல்லாம் சாப்பிட்டோம். நண்பர்களே, தஞ்சாவூர்ல இன்னைக்கு நாள் நமக்கு முடிஞ்சிருச்சு. நமக்கு பேருந்துக்கு நேரமாச்சு. அடுத்த காணொலி நம்ம வீட்டுல நடக்க போற கெடா வெட்டு தான். நன்றி. அடுத்த பதிவுல பார்ப்போம்.